மா மா எந்த உலகத்துல இருக்க? சட்னி ஊத்து. மா சட்னி கேட்ட சாம்பார ஊத்துற? சரிடி, ஏதோ தெரியாம ஊத்திட்ட சாம்பார, சாப்பிடு. நீ இந்த உலகத்துல இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னங்க அவகிட்ட என்னன்னு தான் கேளுங்களேன். எதை பத்திமா? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தாண்டி. எனக்கு அது சரிப்பட்டு வருமான்னு தோணலம்மா. என்னடி இப்படி சொல்ற? அதான் நேத்தே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோமே. முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு மறுபடியும் பேசுறீங்க? அவதான் ஆரம்பிச்ச இடத்துல அப்படியே வந்து நிக்கிறா. நிலா, இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. தென்றல், அவங்க இன்னைக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்கடி. வந்தாலும் அவங்களே வேண்டான்னு சொல்லிடுவாங்கம்மா. அவங்க ஏமா வேண்டான்னு சொல்ல போறாங்க? உங்க யாருக்கும் ஒரு விஷயம் தெரியாதுப்பா. ஆண்டாள் அம்மாவோட பேர ஆகாஷ எனக்கு ஏற்கனவே தெரியும். ஓ, அந்த பழக்கத்துலதான் அந்த பாட்டி உன்னை பொண்ணு கேட்டு அமிச்சாங்களா? பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல. ஆகாஷ எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஏன், ஆகாஷ்கே நான் தான் பொண்ணுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா என்ன வேண்டான்னு சொல்லிடுவாரு. என்னடி குண்டு மேல குண்டா போடுற? குண்டு இல்லம்மா, நடந்ததுதான் சொல்றேன். அக்கா, சும்மா குழப்பாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆமா, அவர் எப்படி உனக்கு பழக்கமானாரு? பழக்கம் எல்லாம் இல்லடி. ஒரு நாள் எஃப்எம்க்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட்டா? அம்மா, அக்கா என்னைக்கும் நடந்த பழைய கதையை சொல்றான். அதுக்கு எதுக்கு நீ இப்படி வாய பொளக்குற? யாரால ஆக்சிடென்ட்? நான் தான்ப்பா, தெரியாம அவர் கார்ல போய் மோதிட்டேன். இதுக்கு போய் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவ? நான் வேண்டான்னு சொல்லலம்மா, அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றேன். ஏய், நீ ஏன் உன் மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்காத. ஆமாண்டி, உன்கிட்ட மாப்பிள்ளை போட்டோவை காமிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிட்டயும் உன் போட்டோவை காமிச்சிருப்பாங்கல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா அவர் அப்பவே சொல்லியிருந்திருக்க மாட்டாரா? அவர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேம்மா. பார்த்துட்டாருன்னா அவர் அவங்க பாட்டி கிட்ட சொல்ல போறாரு. அவங்க வேணான்னு தான் சொல்ல போறாங்க. இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையாம்மா? அதுக்காக யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்கப்பா. இரு, நீ சாப்பிடு. ஏ நிலா, அந்த போனை எடுத்து யார் போன் பண்றாங்கன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? நான் ஆண்டாள் பேசுறேன். போனை தென்றல் கிட்ட கொடு. தென்றல் பேசலன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? குரல் மூலமா தானே எனக்கு தென்றல் தெரியும். அதனால குரலை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்ல. போன அவகிட்ட கொடு. சரி. அக்கா, ஆண்டாள் பாட்டி லைன்ல இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா? இந்தா பேசு, வாங்கி பேசு. ஹலோ, நான் தென்றல் பேசுறேன். சொல்லுங்கம்மா. தென்றல், எப்படிமா இருக்க? நான் நல்லதா இருக்கேம்மா.
அம்மா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகாஷ் ஊர்ல இருந்து நாளை காலையில வந்துருவான். வந்ததும் நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஆகாஷ இப்ப விட்டா பிடிக்க முடியாது. மும்பை, டெல்லி, கல்கத்தான்னு கிளம்பிடுவான். நீ மறக்காம நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுடு தென்றல். சரிங்கம்மா. வச்சிடுறேம்மா. என்ன சொன்னாங்க தென்றல்? உன்கிட்ட சொன்னதான் என்கிட்டயும் சொன்னாங்க. அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு அவங்க வராங்களாம், அதான் லீவ் போட சொன்னாங்க. அப்பா, அவங்க யாரு எப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்? தென்றல், என்னம்மா நீ? ஆண்டாளம்மாவ தெரியாதவங்களே இல்ல, அந்த அளவுக்கு பெரிய இடமாச்சே. கல்யாணங்கிறது பெரிய இடங்கிறது மட்டும் போதாதுப்பா. சின்ன இடமே கிடைக்காத நமக்கு பெரிய இடம் வலிய வருதுன்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்னங்க இவ இப்படி போனா அப்படி வரா, அப்படி போனா இப்படி வரா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலையே. அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா, மத்தபடி மனசுல எதுவும் இல்லம்மா. ஹாப்பி பர்த்டே. என்னங்க, கொஞ்சம் விட்டிருந்தா தரையில விழுந்திருக்கும். பூக்களை தரையில விடக்கூடாதுங்க. இந்தாங்க. வெறுங்கையோட விஷ் பண்ணக்கூடாதுன்னா இதெல்லாம் பிடிங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓ மை காட். ஏய், என்னடி இதெல்லாம்? நான் அப்பவே சொன்னேங்க, அவன் தான் கேட்கல. குடுக்கணும் குடுக்கணும்னு சொல்லி இதை வாங்கி என் கையில கொடுத்துட்டான். என்ன நம்மள கோத்து விட்டா? உங்க கையில குடுக்கணும்னு சொல்லிட்டு இதோ இப்பதான் வர்றான் பாருங்க ராஸ்கல். சமாளிப்போம். வாடா பஞ்சி கொட்ட வாலிபா. ஹாப்பி பர்த்டே சென்ட்ரல். ஏய், உன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனை. உன்னால தான்டா எனக்கு பிரச்சனை. நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. இந்த பொக்கே உங்களுக்கு பிடிக்கல. டேய், உன்ன கூட தான் உங்களுக்கு பிடிக்கல. டேய், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டா. பாரு, உனக்கும் பிரயோஜனம் இல்ல, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. டேய், இதெல்லாம் இப்படி வாங்கி அப்படி தூக்கி போடுவாங்க. இங்க காணோம். டேய், இங்க தான் இருக்கா? மச்சான், கிஃப்ட்ங்கிறது ஞாபகத்துல இருக்கணும்டா. அவங்க அப்படிதானே ஆசைப்படுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இங்க நான் என்னமோ gift வேணும்னு உங்ககிட்ட கேட்ட மாதிரி பேசுறீங்க. அப்படி சொல்லலங்க. அது என்னன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். யார் மேலயும் கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா என்ன கோவப்பட வச்சாதீங்க.
வாங்க 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 ஆ, ஆ, ஆ. ஆமா. ஆளுதான் தென்றல் அடிக்கிற அடியெல்லாம் சுனாமியால இருக்கு. ஏண்டா பிறந்த நாள் அதுவா கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குத்து குத்திட்டு போகுது. நல்ல வேலைடா ரத்தம் வரல. இப்போ வரும் பாரு. உங்களுக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியுங்க. கிஃப்ட்னா இப்படிதான் இருக்கணும். பார்த்த உடனே ரசிக்கணும்னு தோணுது பாருங்க, அதான் கிஃப்ட். அவனு கொடுத்தானே முட்டாள். இது என்னோட கிஃப்ட்டுங்க. நான் கேட்டேனா உங்ககிட்ட கிஃப்ட் வேணும் அப்படின்னு? உங்களை யாருங்க இதெல்லாம் வாங்க சொன்னது? நீங்க கேட்கவும் வேண்டாம், எனக்கு யாரும் சொல்லவும் வேண்டாம். எந்த பொருளை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொடுப்பவனே உண்மையான ஆத்ம நண்பன். ஏங்க உங்களை நான் இப்படி திட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க. எதுக்குங்க வெக்கப்படணும்? உங்களுக்கு கோவமே வராதா? ரெண்டு பேருமே கோவப்பட்டா எப்படிங்க? உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. மரியாதையா எடுத்துட்டு போங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அத போய் எடுத்துட்டு போக சொல்றீங்க? இல்ல, இப்ப எனக்கு பிடிக்கல, எடுத்துட்டு போங்க. ஏங்க போய் சொல்றீங்க? நீங்க அதை பார்த்து ரசிச்சத நான் பார்த்தேன். இப்போ எனக்கு அது பிடிக்கல, எடுத்துட்டு போங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ நீங்க இதை எடுத்துட்டு போல, வெளிய தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஹலோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போட்டா தொட்டி உடைஞ்சிரும். தண்ணி இல்லாம மீன்ல செத்துருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இங்க பாருங்க, ஆண் பாவம் விட்டாலும் மீன் பாவம் சும்மா விடாது. உங்களுக்கு எவ்வளவு நல்ல குணம். அன்பா பேசுறீங்க, பண்பா நடந்துக்கிறீங்க, அறிவா இருக்கிறீங்க, அழகாவும் இருக்கிறீங்க. இந்த இது மட்டும் தாங்க கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அது இந்த மீனை பார்த்தா கோபம் குறைமே தான் இதை நான் வாங்கி உங்க பார்வையில படுற மாதிரி வச்சேன். ஹவு டு ரெடியூஸ் யுவர் ஆங்கர் அப்படின்னு ஒரு புக்ல ஃபிஷ் தெரப்பின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபிஷ் தான் இது. இத கோபம் வர்றப்ப பார்த்தா கோபம்லாம் அப்படியே காணாம போயிடும். இதை கொடுத்தது நான் நினைக்கிறதுனால தான் இத வேணான்னு சொல்றீங்க. அதை ஏன் நினைக்கிறீங்க? உங்க நல்லதுக்கு வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் இதை பாருங்க. கோபம் இருந்த இடம் தெரியாம போயிடும். என் மேல கோபம் வந்தாலும் அதை பாருங்க, போயிடும்ல. என்ன இத பாக்குறப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஞாபகம் வரும். அது வந்தா வச்சுக்கோங்க,
வரலைன்னா விட்டுடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போறீங்களா? அதுக்கு ஏங்க இப்படி கையெல்லாம் தூக்கி ரெக்வஸ்ட் பண்றீங்க? நீங்க போன்னு சொன்னா நான் போக போறேன். அப்ப போங்க போங்க. சொல்லிட்டீங்கல்ல, போறேன். இவனுடைய இம்சை தாங்க முடியல. ச்சே. பிறந்த நல்லதுமா வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, இதை பார்த்தா உங்க கோவம் போயிடுங்க. இப்போ நீங்க போக போறீங்களா இல்ல தூக்கி போட்டு உடைக்கட்டுமா? தூக்கி போட்டு ஐயோ! உடைக்கட்டுமா? வேணா உடைச்சிடாதீங்க, நான் போயிடுறேன். சரியான இம்சை. ச்சீ. இவன்கிட்ட பேசலாமா இல்ல வேண்டாமா? பேசினா ஏதாவது சொல்வானா? ஆகாஷ், சொல்லுங்க. உனக்கு பாத்திருக்கிற பொண்ண பத்தி நீ என்ன நினைக்கிறப்பா? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எனக்கு எதுக்கு பிடிக்கணும்? பாட்டிக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும். டேய், அவளோட வாழ போறது நீ, உனக்கு பிடிக்கணும்ல. எனக்கு எது நல்லதுன்னு பாட்டிக்கு நல்லா தெரியும். அவங்க எப்பவுமே எனக்கு பெஸ்டா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆகாஷ், நீ இந்த காலத்து புள்ள, அவங்க அந்த காலத்து மனுஷி. அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை தானே செய்வாங்க. அது உனக்கு பிடிக்கணுமே. நான் இந்த காலத்து பிள்ளையா இருந்தாலும் அவங்க விருப்பம்தான் என்னோட விருப்பம். இல்ல ஆகாஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருக்க. பார்ட்டி மீட்டிங்னு நிறைய இடத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். அதுக்கு இல்ல, உனக்குன்னு தனியா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதான் அந்த பொண்ணுகிட்ட நீ ஒரு வாட்டி பேசி பார்த்தனா உனக்கும் அவளுக்கு ஒத்து வருமான்னு தெரியும். பாட்டி சொல்றாங்களேன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அதான் உன்னோட அம்மாவா சொல்றேன், நீயும் யோசிப்பா. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பில்லோ கவர் மாத்திட்டு போலான்னு வந்தேன். அத மாத்திட்டீங்கல்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. அதை விட எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். அத பத்தி நான் கொஞ்சம். அதெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றல, போங்க இங்க இருந்து.